அம்மா, ஃபேமிலி ட்ரீல ஃபாதர் பிளேஸ்ல என் சொந்த ஃபாதரோட போட்டோ தான் வைக்கணுமா? அர்ஜுன் சித்தப்பாவுடைய போட்டோ வைக்க கூடாதா? என்ன பெத்தவங்களுடைய போட்டோவை தானே நான் ஃபேமிலி ட்ரீல வைக்கணும். என் சொந்த அப்பாவை தவிர ஃபாதர் பிளேஸ்ல வேற யாரும் இருக்க கூடாதா? என்ன பெத்த அம்மா யாரு டாடி? எதுக்காக இப்ப வரைக்கும் அவங்க எனக்கு காட்டல? ஆக்சுவலா அவங்க எங்க இருக்காங்க? எப்படி இருப்பாங்க? எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னே தோணல. உங்களை விட்டுட்டு போனவரை ஃபேமிலி ட்ரீல வைக்கணும்னே எனக்கு தோணல. உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காரு. அவர் நம்முடைய ஃபேமிலியே கிடையாதுமா. சொல்லுங்கப்பா, அம்மா எங்க? என்னாச்சு? அம்மாவை எதுக்கு உங்களுக்கு பிடிக்கல? பதில் சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க. இப்படிப்பட்ட அப்பா எனக்கு தேவையா? அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க என்ன விரும்புறீங்களாமா? அம்மாவோடைய போட்டோவையாவது காட்டுங்க. அம்மாவோடைய போட்டோ இல்லாம ஃபேமிலி ட்ரீயே முழுமையடையாது. எனக்கு அப்பாவே தேவையில்லை. அப்பாவுடைய போட்டோ இல்லாம அந்த ஃபேமிலி ட்ரீ முழுமையடையாதுனா அப்படிப்பட்ட ஃபேமிலி ட்ரீயே எனக்கு தேவையில்லை. உங்க அம்மாவை பத்தி நீ என்ன கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு அம்மா இல்லை. இனி எப்பயும் வரமாட்டாங்க. ஃபேமிலியில் அம்மா இல்லைன்றப்போ அந்த ஃபேமிலி ட்ரீலையும் அம்மாவோட போட்டோ தேவையில்லை. அப்பா இல்லாம ஒரு குடும்பமே இருக்காது. அப்பாங்கிறவரு குடும்பம்ன்ற செடிக்கு வேறா இருக்கக்கூடியவங்க. உங்க அப்பாவை பத்தி நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவரை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவரை பத்தி நல்ல விதமா சொன்னாலும், அவரை பத்தி பெருமையா சொன்னாலும், உங்களை அளவச்சிட்டு போன அந்த அப்பா எனக்கு என்னைக்கும் அப்பாவா ஆக மாட்டாரு. அப்படிப்பட்ட அப்பா எனக்கு வேணாம். எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட்டா ஃபீல் ஆகிறதுக்கு பதிலா பேசாம வீட்ல இருக்கிறதே நல்லது. லக்கி, நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, இந்த குடும்பத்தில் உனக்கு அம்மா கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபேமிலி ட்ரீல கூட அம்மாவோட போட்டோ இருக்காது. வேணும்னா உங்க ஸ்கூலுக்கு வந்து நான் பேசுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் ஸ்கூலுக்கு போகணும்னா ஃபேமிலி ட்ரீயை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போவேன். எதுக்கு இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற? வா போலாம். முடியாதுப்பா. நான் என் ஃபேமிலி ட்ரீயை முடிக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். உனக்கு சொன்னா புரியாதா? வா போலாம். இருங்க மித்ரா, நீங்க பொறுமையா இருங்க. லக்கி, இப்ப என்ன ஆச்சு? உன் ஃபேமிலி ட்ரீ முழுமையடையல, அவ்வளவுதானே? ஆமா. ஃபேமிலி ட்ரீல அம்மாவோட போட்டோ மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே? ஆமா.
லக்கி, ஆக்சுவலா இன்னைக்கு நீ ஸ்கூல்ல உன் ஃபேமிலி ட்ரீயை காட்டுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லார மாதிரி நீ பிரசன்டேஷன் கொடுக்கறது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு போட்டோவோட விஷயத்த பத்தி யோசிச்சு நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் ஏன் போட்டோ கொடுத்திருக்க. நீ இனிமே எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? ஆனா இன்னும் என்ன ஆனாகினான்னு சொல்லிட்டு இருக்க லக்கி. உன் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வந்துருச்சுல்ல. சீக்கிரம் வா, நான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்றேன். வா. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது? சம்யுக்தா எதுக்காக அவ போட்டோவை ஒட்டி வச்சிருக்கா? இதுக்கு மாமாவும் சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மாம், இது ஒரு ஸ்மால் லாஜிக். எப்படியும் அண்ணி பார்க்க சம்யுக்தா மேம் மாதிரி தானே இருப்பாங்க. அதான் சம்யுக்தா மேம் அண்ணியோட பிளேஸ்ல அவங்க போட்டோவை ஒட்டி வச்சாங்க. எக்ஸாக்ட்லி விவேக். எங்க பாருங்க மித்ரா, உங்க வைஃப் என்ன மாதிரியே இருக்கிறதுனால லக்கி போட்ட ஃபேமிலி ட்ரீல எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. அதே மாதிரி லக்கியோட ஸ்கூல்ல எல்லார் முன்னாடியும் கில்ட்டா இருக்க வேண்டிய சிச்சுவேஷனும் அவளுக்கு வராது. அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். என்ன மித்ரா, உங்க மனைவி ஸ்தானத்துல நான் இருக்கிறது உங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லல்ல? லக்கி, என்ன இது? உன் ஃபேமிலி ட்ரீல மதரோடைய பிளேஸ்ல எங்க அம்மா போட்டோ ஒட்டி இருக்க. இவங்க உன் அம்மா கிடையாது. உன் அம்மா மாதிரி இருக்க சம்யுக்தா ஆண்டி. சம்யுக்தா ஆண்டி மாதிரி இருக்க உன் அம்மாவுடைய போட்டோ. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன, நீ இன்னும் சம்யுக்தா ஆண்டி என் அம்மாங்கிற டவுட்ல இருக்கியா? என்னோடது டவுட்டா இல்ல உண்மையான்னு அப்புறமா தெரிய வரும். இந்த ஜுன்னுக்கு சம்யுக்தாவும் லக்ஷ்மியும் ஒண்ணுதாங்கிற சந்தேகம் தீரல போல. ஜுன்னு, உன்னோடைய ஃபேமிலி ட்ரீயை காட்டு. நான் ஃபேமிலி ட்ரீயை பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கல லக்கி. எதுக்கு? உன்னுடைய ஃபேமிலி ட்ரீல அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா இப்படி எல்லாருமே இருக்காங்க. ஆனா என் ஃபேமிலி ட்ரீல அப்பா கிடையாது.